ஹரி ஓம் மகா காளி. மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாகும். இருளையும் அறியாமையையும் நீக்கி அருளை பெறும் நாளாகவும் இது கொண்டாடப்படுகிறது. இந்த வழிபாடு தோன்றியதற்கான காரணங்களாக 5 பிரதான புராண நிகழ்வுகள் கூறப்படுகின்றன. அது என்ன 5 பிரதான புராண நிகழ்வுகள்? முதலாவது, அடிமுடி காண முடியாத அக்னி பிளம்பாக சிவன் காட்சி தந்த அந்த நிகழ்வு. ஒரு முறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது சிவபெருமான் ஒரு பிரம்மாண்டமான அக்னி பிளம்பாக லிங்கோத்பவர் தரிசனத்தை தந்தருளுகிறார். அந்த அக்னியின் தொடக்கத்தையும் முடிவையும் காண முடியாதபடி நின்ற இந்த நாள்தான் மகா சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. மற்றொரு நிகழ்வு, சிவபெருமான் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொண்ட புனிதமான இரவு இது என்றும், சிவம் என்றால் அறிவு மற்றும் சக்தி என்றால் ஆற்றல், இந்த சிவசக்தி ஒன்றிணைந்த நாளாகவும் இது போற்றப்படுகிறது. மற்றொரு நிகழ்வாக குறிப்பிடப்படுவது, பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த கொடிய ஆழகால விஷத்தை உண்டு உலகை காக்க சிவபெருமான் நீலகண்டனாக மாறிய நிகழ்வும் இந்த நாளில் நினைவு கூறப்படுகிறது. மற்றொரு நிகழ்வாக கூறப்படுவது, ஒரு முறை பிரளய காலத்தின் போது உலகம் அழியாமல் காக்க பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி இரவு முழுவதும் தவம் இருந்தார். அந்த தவத்தில் மகிழ்ந்த ஈசன் இந்த சிவராத்திரி நாளில் தன்னை வணங்குபவர்களுக்கு சகல நன்மைகளையும் வழங்குவேன் என்று அருளியதாக கூறப்படுகிறது. இறுதியாக வேட்டைக்காரன் கதை எனும் ஒரு புராணக் கதையும் இந்த மகா சிவராத்திரியோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது. ஒரு வேட்டைக்காரன் இரவில் அடர்ந்த வனப்பகுதியில் சிக்கிக் கொள்கிறான். விடிந்த பிறகுதான் வெளியேற முடியும். கொடிய மிருகங்கள் உலாவுகிற அந்த வனத்தில் தன்னை தற்காத்து கொள்ளும் வகையில் தன்னையும் அறியாமல் அவன் ஏறிய ஒரு மரம் வில்வ மரம். அந்த வில்வ மரத்தில் அமர்ந்திருக்கிற அவன் விழித்திருக்க வேண்டி அந்த மரக்கிளைகளில் இருக்கும் கைக்கெட்டிய வில்வ இலைகளை பறித்து ஒவ்வொன்றாக கீழே வீசிக்கொண்டிருக்கிறான். அப்படி அவன் வீசுகிற அந்த வில்வ இலைகள் மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய லிங்கத்தின் மீது அர்ச்சனைகளாக வீழ்கிறது. அப்படி அவன் இரவு முழுதும் செய்த அந்த வில்வ அர்ச்சனை சிவராத்திரியாக நீண்டு விடுகிறது. தன்னையும் அறியாமல் அவன் செய்த இந்த செயல் அவனுக்கு பாவ நிவர்த்தி தருகிறது. இப்படியாக இந்த 5 நிகழ்வுகள் மகா சிவராத்திரியினுடைய காரணங்களாக காலங்காலமாக கூறப்படுகின்றன. மகா சிவராத்திரி இரவு என்பது மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரையிலான காலமாகும். இந்த 12 மணி நேரமும் தலா 3 மணி நேரங்கள் கொண்ட 4 யாமங்களாக, அதாவது ஜாமங்களாக பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு யாமத்திலும் சிவபெருமானுக்கு செய்யப்படும் வழிபாடும் அபிஷேகமும் தனித்துவமான பலன்களை தரக்கூடியவை. அதன்படி முதல் யாமம் என்பது மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த காலகட்டத்தில் அபிஷேகமாக பஞ்சகவ்யம், பசுவின் பால், தயிர், நெய், கோமியம், சாணம் கலந்தது. அர்ச்சனை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. இதனுடைய பலன், இந்த யாமத்தில் வழிபடுவதால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் மற்றும் செல்வ வளம் பெருகும். 2வது யாமம் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை. இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அபிஷேகம் பால், தயிர், நெய் மற்றும் சர்க்கரை, தாமரை பூக்கள் மற்றும் வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இதற்கான பலன், இந்த நேரத்தில் சிவனை வழிபடுவதால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும் மற்றும் மன அமைதி கிடைக்கும். 3வது யாமம், அது நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. இதுவே லிங்கோத்பவ காலம் எனப்படும் மிக முக்கியமான நேரமாகும். அதாவது அடிமுதல் நுனி வரை அக்னி பிளம்பாக காட்சி தந்த காலம். இதற்கான அபிஷேகம் தேன் மற்றும் பழச்சாறுகள், மல்லிகை பூக்கள் மற்றும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த யாமத்தில் செய்யும் வழிபாடு சகல வினைகளையும் நீக்கி மோட்சத்தை அடைய வழிவகுக்கும். 4வது யாமம் அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை.
இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அபிஷேகம் கரும்பு சாறு மற்றும் சந்தனம், நீலோத்பல மலர்கள், கருங்குவளை மலர் அல்லது நந்தியாவட்டை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் செய்யப்படும் அர்ச்சனையால், வழிபாடால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். ஒவ்வொரு யாமத்தின் முடிவிலும் சிவபெருமானுக்குரிய அர்ச்சனைகளும் நைவேத்தியங்களும் படைக்கப்படும். இந்த 4 கால பூசைகளும் முறையாக கடைபிடிப்பது முழுமையான சிவராத்திரி பலனை தரும் என்பது நம்பிக்கை. அறிவியல் ரீதியான ஓர் பார்வை. பூமியின் வடக்கு அரைகோளத்தில் கிரகங்களின் அமைப்பு மனித உடலின் ஆற்றலை இயற்கையாகவே மேல் நோக்கி எழச் செய்யும் வகையில் அமைந்திருக்கும் இரவு இது என்பது யோக முறைகளில் கூறப்படுகிறது. இந்த நாளில் மனதை ஒருநிலைப்படுத்தி சிவனை வழிபடுவது தீய வினைகளை நீக்கி மோட்சத்தை அடைய வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை. ஆன்மீக ரீதியான இரகசியம், சிவராத்திரி என்பது அகங்காரத்தின் இறப்பு ஏற்படும் இரவு. சிவம் என்பது சுத்த சித்தம். மன அமைதியாகும் போது சிவ தத்துவம் வெளிப்படும். ஹரி ஓம் மகா கால்.